தஅவா பணி என்பது எப்படி சுமையோ அது போன்று அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தஅவா பணி என்பது ஒரு மிகப்பெரிய அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இடத்திலே நாங்கள் எங்களை இந்த இடத்திற்கு தள்ளிவிடாமல், இந்த அழைப்பு பணி என்கின்ற அந்த பக்கம் எங்களை தள்ளிவிடாமல் நாங்கள் கொஞ்சம் பிந்தி நிற்பதற்கான காரணம் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கும் எமக்கும் இடையிலான தொடர்பு பற்றிய சரியான புரிதலின்மை. ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே அல்லாஹுக்கு முன்னால நின்று உரையாடுகிற நேரத்தில், தொழுகிற நேரத்தில், திக்ர்கள் செய்கிற நேரத்தில் தாங்கள் செய்கின்ற பணிவின் பாவங்களின் காரணமாக நான் அல்லாஹ்விடம் இருந்து கொஞ்சம் தூரமானவன், அல்லாஹ்விடம் இருந்து மிகவும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் அற்பமானவன் என்ற ஒரு ஈமானிய சிந்தனையோடு தான் நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், திக்ர் செய்கிறோம், எல்லாம் உண்மை. அந்த மாதிரி ஒரு முஃமின் பணிவாக இருக்க வேண்டும், அதுவும் உண்மை. ஆனால் இன்னொரு புறமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது என்ன என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வயதுனா ரகபம் வரஹபா, அதாவது அவர்கள் ஆர்வத்தோடும் அச்சத்துடனும் எங்களிடத்தில் என்ன செய்கிறார்கள்? பிரார்த்தனை செய்வார்கள். எங்களிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அச்சத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள், ஆர்வத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி என்றால் எங்களிடத்தில் அச்சம் எப்படி இருக்கிறது அதே போல ஆர்வமும் இருக்க வேண்டும். அது என்ன என்றால் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தவர்களில் நானும் ஒருவனாக இருக்கலாம். ஆசை கன்ஃபார்ம் பண்றதல்ல, உறுதிப்படுத்துறதல்ல, அதுல இஹ்லாஸ் இல்லாமல் நடந்து கொள்வதல்ல. அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தவர்களில் நானும் ஒருவனாக இருக்கலாம். இந்த உணர்வு நம்மிடத்தில் வருமாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கூடாது என்றால், நாம் பாவம் செய்கிற நேரத்தில், தவறு செய்கிற நேரத்தில், பிழைகள் செய்கிற நேரத்தில் இந்த உணர்வு எங்களை பாவம் செய்ய தூண்டினால் அங்கே நாங்கள் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் என்னை மன்னிப்பான், நான் அல்லாஹ்விடத்துல மிகவும் அந்தஸ்துள்ளவன், நான் அல்லாஹ்விடத்துல மிகவும் பெரியவன், நான் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறேன், இந்த பாவங்கள் எல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது என்று தூண்டினால் நீங்கள் உங்களை மிகைப்படுத்திக் கொள்கிறீர்கள், உங்களை சிறப்புப்படுத்திக் கொள்றீங்க, உங்களை உயர்த்திக் கொள்கிறீர்கள், உங்களை அதாவது அந்தஸ்துள்ளவராக நீங்களே கருதி கொள்கிறீர்கள். அப்படி அல்லாமல் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தவர்கள் ஒருவனாக நானும் இருக்கலாம் என்ற உணர்வு ஒரு பாவத்தை உங்களை விட்டு தடுக்குமாக இருந்தால், அந்த உணர்வின் காரணமாக நீங்க ஒரு பிழையிலிருந்து விலகுறீங்க, நீங்க ஒரு பாவத்திலிருந்து விலகுறீங்க, ஒரு நன்மையை செய்வதை மிகவும் ஆர்வமாக செயல்படுகிறீர்கள், ஒரு கடமையை ஆர்வமாக செய்கிறீர்கள், இந்த மாதிரியான உணர்வுக்கு உங்களது இந்த சிந்தனை தூண்டும் என்றால் அது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் விளங்க வேண்டிய ஒரு அம்சம். நாமெல்லாம் இந்த இடத்திலிருந்து தஅவா பணி என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்று யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி இதுதான். அல்லாஹ் தஆலா சில பொழுது என்னை கொண்டு எங்களை கொண்டு சில கடமைகளை செய்வதற்கு அல்லாஹ் எம்மை தேர்ந்தெடுத்திருக்கலாம். எங்களில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஒவ்வொரு பணிக்கு தேர்ந்தெடுத்திருக்கலாம். நாங்கள் எங்களதின் பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த விளக்கத்தையே எங்களுக்கு தராமல் இருக்கலாம். பாவத்தின் காரணமாக அந்த விளக்கத்தையே எங்களுக்கு தராமல் அல்லாஹ் தஆலா இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா எங்களின் மூலம் ஒரு பணியை எதிர்பார்த்து எம்மை தேர்ந்தெடுத்து வழிநடத்த அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல தயார் நிலையில் இருந்தும் நாம் தயார் நிலையில் இல்லாததனால் எம்மை புரிந்து கொள்ளாமல், எம்மை உணர்ந்து கொள்ளாமல் நாம் பாவியான ஒரு மனிதராக அல்லாஹ் வைத்திருந்து நாங்கள் உணராமல் இருந்தோம் என்றால், நாங்கள் அதை விளங்காமல் இருந்தோம் என்றால் மிகப்பெரிய பாவிகளாக நாங்கள் அந்த இடத்திலே மாறிவிடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு நுக்தாவிலிருந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முதன்முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா இது போன்ற இடத்துக்கு அனைத்தும் கொடுத்தோம், அவருக்கு வாரிதாக்கினோம். எங்கள் அடியார்களிலே தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நாங்கள் வாரிதாக்கினோம். இது யார சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா அனைத்து முஸ்லிம்களையும் சொல்றாங்க. அனைத்து முஸ்லிம்களையும் நான் தேர்ந்தெடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அவர்களுக்கு இந்த கிதாபை கொடுத்தோம். ஃபமின்ஹும் வாலிமுன் லினஃப்ஸிஹி, பாவமானவைகளை செய்கிறார்கள், கடமைகளை விடுகிறார்கள். அடுத்தவர்கள் யார் என்றால் வமின்ஹும் முக்தஸித், அவர்கள் மேலதிகமாக அமல்கள் செய்யவில்லை, கடமைகளை செய்கிறார்கள். எந்த விதமான பாவங்களையும் செய்யவில்லை, அந்த பாவங்களை விட்டு விடுகிறார்கள். சிறப்பானவைகளை செய்யவர்கள் மாறிவிட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்படின்னா 3 பிரிவினர்ல நாம் எந்த பிரிவினர்ல இருக்கிறோம்? முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததாக சொல்லுகிறான். தேர்ந்தெடுத்ததுல முதலாம் நபர்கள் அநியாயக்காரர்கள், தேர்ந்தெடுத்தவர்களில், தேர்ந்தெடுக்காதவர்களில் அல்ல, தேர்ந்தெடுத்தவர்களில் முதல் நபர் தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட குறைபாடுடையவர்கள். இரண்டாவது நபர் அவர் கடமைகளை செய்கிறார், பாவங்களை விடுகிறார். மூன்றாவது நபர் நன்மைகளில் வேகமாக இருக்கிறார். அவரை அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துவான், பயன்படுத்துவான். அப்ப அந்த சஹாபி கேட்கிறாரு, குறிப்பிட்டவனுக்கு ஒருவருக்கு தொழுகை விருப்பமாக இருக்கும்,
நோன்பிலே அவர் கணக்காக கடமையானவைகளை செய்வார். நோன்பு விருப்பமாக இருக்கும். தொழுகையிலே அவர் அளவானதை செய்வார். அதனாலதான் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட எல்லோரும் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாஹ்விடத்தில் இருக்கலாம் அவசியத்தில் அவருக்கு அல்லாஹ் தஆலா அதைத்தான் மிகவும் என்ன செய்கிறார், விரும்பி இருக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் சில விஷயங்களை லேசுபடுத்தி இருப்பான். அந்த லேசுபடுத்தியதில் நாங்கள் மிக வேகமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை முஸ்லிம்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதில் 3 தரம். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். உதாரணமாக, நீங்க தாயியா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தத்தை கேட்டா, முதல்ல நம்ம என்ன படிச்சுக்கிறீங்க, என்ன வாசிக்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா நம்ம மிக வேகமாக அடுத்தடுத்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிராவிலே அணைத்து விட்டு இக்ரா ஓதுங்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொண்டு வந்திருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கல. அற்புதம் தான் நடக்குது என்று புரிந்திருந்தாலும் அதை சொல்லல. மா அன பிகாரி, எனக்கு வாசிக்க அந்த இடத்திற்காக நாம் தயார் நிலையில் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா நாம் இஹ்லாஸ் உள்ளவர்களாக, உண்மையை விரும்புகின்றவர்களாக, அறிமுகத்தை விரும்பாதவர்களாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். ரசூலுல்லாஹ் மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. அதே 20 சோசியல் மீடியா எப்பல எழுதிப்பாங்க, 21வது புதுசா ஒன்று வந்திருக்கீங்க, அதுலயே நம்ம சைன் இன் பண்ணி லொகின் ஆகிறோம் சொல்லி என்ன அதுல ஒண்ணு என்ன செஞ்சிருந்தது. அதாவது நம்முடைய அறிமுகம் என்கின்ற எண்ணங்கள் நமக்கு அதிகமாக கூட இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வமா குன்த தர்ஜு அய்யுல்கா இலைக்கல் வஹ்யு இல்லா ரஹ்மத்தம் மின் ரப்பிக். நீங்க வஹி இறங்கணும் என்று எதிர்பார்த்திருக்கல நபியே, நீங்கள் வஹி உங்களுக்கு இறங்க வேண்டாம், எதிர்பாராம உங்களுக்கு கிடைச்சது இது. எதிர்பார்த்தல்ல, எதிர்பார்க்கவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நினைத்து பாருங்கள், இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகளில் வஹீயுடைய செய்திகள் காட்டப்படுகிற நேரத்தில் அதை ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் புரிந்திருக்கவில்லை. ஆனால் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார், இஹ்லாஸாக நடந்து கொண்டார், தூய்மையாக இருந்தார். நபிமார்களுக்கு அன்புள்ள சகோதரிகளே தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம நினைக்கக்கூடிய இடத்துக்கு மேலாக என்கிறது இஹ்லாஸின் காரணமாக, தக்வாவின் காரணமாக அல்லாஹ் நம்மை பயன்படுத்துறான். ஒரு நிஅமத். மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆனில் மிக அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு நபியுடைய வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அதை நீங்க படித்தீர்கள் என்றால் நம்ம படிப்பினை பெறாத சில முக்கியமான இடங்கள் என்னது உண்டு. அல்லாஹ் தஆலா மூசா, அதாவது அல்லாஹ் தஆலா வஹீன் ஊடாகத்தான் நம்மளோட பேசுவான். நேரடியா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்ல, பேச போவது இல்லை. அப்படி என்ற அந்த குர்ஆன் தான் நமக்கு செய்தி, குர்ஆன் தான் நமக்கு படிப்பினை. நம்ம அதை ஒரு இஜ்திஹாதின் அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளோட இந்த விஷயத்தை என்ன செய்கிறான், சொல்லுகிறான் என்பது புரிந்து, சில விதிகள் இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் காஃபிரி, அதாவது உண்மை நாம் ஒரு பிள்ளையாக எங்கள்கிட்ட வளர்க்கலையா, ஃபிரௌன் கேட்கிறா மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட, எங்கள்கிட்ட கொஞ்சம் காலனி தங்கலையா, பின்னர் கொலையும் செய்துவிட்டு நீங்க போகவில்லையா என்று ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்துல கேட்கிறார். உங்களை பயந்த நேரத்தில் உங்களிடம் இருந்து நான் விரைந்து ஓடினேன், அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்தார். இந்த ரசூலுல்லாஹ் மா அன பிகாரி என்று சொல்றாங்க, எனக்கு வாசிக்க தெரியாது, ரசூலுல்லாஹ் நபியாக்கப்படுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஃபவரர்து மின்கும் லம்மா ஹிஃப்துக்கும், உங்களை பயந்த நேரத்தில் உங்களிடம் இருந்து நான் ஓடினேன். ஃபவஹபலி ரப்பி ஹுக்மா, அல்லாஹ் தஆலா எனக்கு ஞானத்தை, விளக்கத்தை அல்லாஹ் தஆலா இல்லை. இதுக்கு மிக உதாரணம் இந்த 2 உதாரணங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணர்த்துகிறார். பல இடங்களில் அல்லாஹ் தஆலா உணர்த்திருக்கிறார். எப்படி சொல்றான்டா, வலகத் மனன்னா அலைக மர்ரத்தன் உக்ரா, மூசாவே உங்களுக்கு நாம் இன்னும் ஒரு முறை அருள் செய்திருக்கிறோம் என்றான். அல்லாஹ் தஆலா ஒரு அருளை செஞ்சுட்டு சொல்றான், வலகத் மனன்னா அலைக மர்ரத்தன் உக்ரா, மூசாவே உங்களுக்கு இன்னொரு முறை நாம் அருள் செய்திருக்கிறோம். இதை நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய படைப்பாக நீங்க நின்று, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த முஸ்லிம்களில் ஒருவராக நின்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது போன்ற ஒன்று. அல்லாஹ் தஆலா என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக்கக்கூடிய சம்பவங்கள் நமது வாழ்க்கை சூழ்நிலையில நடக்கலையா, நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரிகளே, இன்று நாம் இந்த இடத்திலே ஒரு 40 வயதிலே, ஒரு 30 வயதிலே, ஒரு 50லே, ஒரு 20லே இருக்கிறோம் என்றால், அந்த 20 வருடங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் எத்தனை ஆபத்துக்களை நம்ம கடந்து இந்த இடத்துல வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம திட்டத்துக்கும் நமது யோசனைக்கும் நம்ம சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத அருள்களாக என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் இல்லாது விட்டால் அந்த இடத்தை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், கடந்தே இருக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி, நபியே மூசாவே நீங்க தவ்வா செய்யுங்கன்றார்.
இதை செய்து உங்களை நபியாக நான் ஆக்கினேன் என்று சொல்றான். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் செய்தேன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு ஏன் செய்தேன் தெரியுமா? எமக்கு ஒன்றை தந்திருக்கிறான், அல்லாஹ் என்னிடமிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறான். அதை நம்ம அடைஞ்சு கொள்ளல. அல்லாஹ் தஆலா எனக்கு வஹி இறக்க போவதில்லை, நாம் நபிமார்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் எங்களோடு பேசுகிறது, எங்களுக்கு ஒரு செய்தி அதில் இருக்கும். நான் அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்துக்கு, அல்லாஹ்வுடைய தீனுடைய உதவிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இவ்வளவு அருள்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்லி சொல்றான், வஸ்தனஅதுக லினஃப்ஸி, எனக்காக உம்மை நாம் செய்தேன் என்று சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு மனிதனோடும் பேசக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. உலகத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வளவு அருளை செய்து எம்மிடமிருந்து ஒன்றை எதிர்பார்த்திருப்பான். ஆனா நாம் உலகத்தை மாத்திரம் இறைவனிடமிருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். எனக்கு அது வேணும், வீடு வேண்டும், வாகனம் வேண்டும், எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும், சொத்து வேண்டும், சுகம் வேண்டும். ஆனா அல்லாஹ் இதன் உங்களுக்கு தந்ததன் மூலம் உங்களிடமிருந்து ஒன்றை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்ம அதை என்ன செய்யவில்லை. அதான் அந்த முக்கியமான அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஒரு நுஸ்ரத், அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஒரு உதவி. அதை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்புள்ள இதை மட்டும் நம்ம அல்லாஹ் தஆலா என்னையும் தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற உணர்வு, மறுமையில ஒரு இந்த 3 படித்தரத்தில் உச்சகட்ட படித்தரத்தில் அல்லாஹ் என்னை வைக்கலாம் என்கின்ற உணர்வு நமக்கு வருமாக இருந்தால், ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவனாக நான் இருந்தால் நான் எப்படி நடந்து கொள்ளணும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? இன்னஹு கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிம். என ரப்பு, இந்த ரப்புக்கு 2 அர்த்தம் இருக்குது. அதுல ஒன்று அவரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எஜமானன், அடுத்தது இறைவன். இந்த 2 அர்த்தம் அதுக்கு பொருத்தமான இடம். என்ன சொல்றாருன்னா, இன்னஹு கால மஆதல்லாஹ், அது நீ அழைக்கக்கூடிய இந்த விபச்சாரத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. இதன் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, எனது இறைவன் எனது புகலிடத்தை, எனது தங்குமிடத்தை என்னை சிறப்பாக இறைவன் வைத்திருக்கிறான். அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று நீங்கள் உணர்ந்திருந்தால் இதை சொல்வீர்கள், பாவத்திலிருந்து விலகுவீர்கள். சில பொழுது ரப்பு எனக்கு இவ்வளவு நானும் அருள் செஞ்சு என்னை ஆபத்துகள் இருந்து காப்பாற்றி என்னை இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் என்று சொன்னால் நான் இன்னும் எவ்வளவு வேகமாக இருக்க வேண்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என்னை சிறப்பாக இறைவன் வைத்திருக்கிறான். மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இந்த இடத்திலே லவ்லா ரஆ புர்ஹான ரப்பிஹி என்ற ஒரு வார்த்தை அந்த சூரா யூசுஃபிலே வருகிறது. அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டில்லாது விட்டால், அவர் அந்த அதாவது அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காண்கிறார், விளங்கிதா? அந்த கண்டதனால அவர் அந்த இதிலிருந்து விலகிறார். அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக தஃப்சீரிலே சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய சிந்தனையிலே ஒரு காட்சி ஏற்படுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விரலை கடித்த வண்ணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பது போலும், நெஞ்சில தட்டி விடுவது போலும் ஒரு காட்சி அவர் என்ன செய்கிறார்? காண்கிறார். அவ்வளவு இரக்கம் வைத்த ஒரு தந்தை யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணீர் விட்டு அழுதவர், கண்கள் கூடாகின்ற அளவுக்கு அழுதவர். எதற்காக அவர் அழுதிருக்கலாம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி என்பதற்காக, ஒரு சிறப்பான குழந்தை என்பதற்காக. அவர் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் விழுவதை இறந்து போன ஒரு தந்தை விரும்ப மாட்டார். அதுவும் நபி போன்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர் என்ன செய்ய மாட்டார்? விரும்ப மாட்டார். அந்த உணர்வு அல்லாஹ் கொடுப்பதற்காக காட்சியாக கொடுத்தான். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, எனது ரப்பி என்னை சிறப்பான முறையில் வைத்திருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார் என்று நாம அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்த, நாம் பாவம் செய்கின்ற இந்த 3 பேர்ல எந்த லிஸ்ட்ல நம்ம இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தவர்களில் முஸ்லிம்கள் வருவார்கள் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு இருந்தால், நம்ம இதுல முதலாவது நபராக இருந்தால் இந்த பாவத்தில் ஈடுபடுவோம், 2வது நபராக இருந்தால் ஹராமில் இருந்து விலகுவோம், 3வது நபராக இருந்தால் நாம் இதிலிருந்து விரண்டு ஓடுவோம். எப்படி விரண்டு ஓடுவோம்? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, அவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் விருப்பமானது என்ற இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? வந்து விடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வு, எனவே இதுதான் அல்லாஹ்வோடு நம்ம உரையாடுகிற நேரத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்கின்ற உணர்வு. இது நபிமார்களுக்குரியது, நல்லவர்களுக்குரியது, பெரும் பெரும் சாலிஹீன்கள் மஹப்பத்தை, நேசத்தை உன்மீது நான் பொழிந்தேன் என்ற அல்லாஹ் தஆலா. மூசாவே, என்னிடமிருந்து நேசத்தை, மஹப்பத்தை உங்கள் மீது நான் பொழிந்தேன். வலி துஸ்னா அலா ஐனி, என் கண் முன்னால் நீங்கள் செய்யப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த மஹப்பத் என்பது இது நபிமார்கள், இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த காசான குறிப்பான மஹப்பத்தாக இருந்தாலும், மூமின்கள் மீது உள்ள மஹப்பத்து அல்லாஹ்வுடைய ஆமான பொதுவான மஹப்பத், நேசம் என்ற ஒன்று உண்டு.
அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அப்படி ஒரு மஹப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருந்தால், அதன் மூலம் அல்லாஹ் என்னை பல அருள்களை அல்லாஹ் தஆலா செய்திருந்தால், என்னிடமிருந்து ஒன்றை அல்லாஹ் எதிர்பார்த்திருப்பான். என்னிடமிருந்து அல்லாஹ் தஆலா ஒன்றை எதிர்பார்த்திருப்பான். பெண்கள் நினைத்து பாருங்கள், பெண்களில் யாரும் நபிமார்கள் அல்ல. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வ தஹரகி வஸ்தஃபாகி அலல் ஆலமீன். இந்த உலகத்தாருக்கு மேலாக அல்லாஹ் தஆலா உங்களை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி உங்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தாண்டு 2 முறை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்பொழுக்கத்தின் காரணமாக, இஹ்லாஸின் காரணமாக அந்த அவர்களை என்ன செய்திருக்கலாம், அல்லாஹ் தஆலா வைத்திருக்கலாம். எனவே அல்லாஹ் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் நாங்கள் அந்த பாவத்திலிருந்து விலகுவதற்கான ஒரு இடத்திற்கு நாம் என்ன செய்வோம், வருவோம். அதிலிருந்து சிந்தித்து தூரமாகின்ற ஒரு இடத்திற்கு நாம் என்ன செய்வோம், வருவோம். ஆனால் இந்த சிந்தனை நம்மிடத்தில் இல்லாததனால், இஹ்லாஸ் என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் இல்லாததனால், இது அல்லாஹ் நம்மளையும் தேர்ந்தெடுக்க முடியும் என்கின்ற அந்த விளக்கம் இல்லாததின் காரணமாக நாங்கள் இதில் சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறோம், நடந்து கொள்கிறோம். இதில் சிந்திப்பதே கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு நிறைய உண்டு, அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அதே போல தீனுக்கு உதவி செய்வதன் காரணமாகவும் அதன் பக்கம் அழைப்பதன் காரணமாகவும் நிறைய பாவங்கள் என்ன செய்கின்றன, மன்னிக்கப்படுகின்றன. இதை உணர்ந்து விட்டோம் என்றால் நாம் தஅவாவை ஒரு அருளாக ஏற்று, அல்லாஹ் என்னை ஒரு இஸ்திஃபா, அதாவது இந்த இஸ்திஃபா என்ற வார்த்தை, இக்தியார் என்ற வார்த்தை, இஜ்திபா என்ற வார்த்தை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவான். நமக்கு தெரிந்த வார்த்தைகள் முஸ்தபா, முக்தார், முஜ்தபா. இந்த வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கும் நல்ல சாலிஹான மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஆனால் ஃபضலை பொறுத்த வரைக்கும், ஃபضல் என்றது சிறப்பு, இதை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு பொதுவாகவும் மற்ற முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருந்தால் அதை குறித்து வரையறுத்தும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவான் குர்ஆனிலே. வஃதலக்கும் ஃபிர் ரிஸ்க், ரிஸ்கிலே அல்லாஹ் தஆலா உங்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்வான். இது போல வரையறுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். மற்ற மூமின்களுக்கு பயன்படுத்துகிற நேரத்தில் இந்த இக்தியாரையும் இஸ்திஃபா என்ற வார்த்தையும் இஜ்திபா என்ற வார்த்தையும் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே பயன்படுத்தி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய முன்னால இருந்து ஒரு 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகிற நேரத்தில் நமது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அருள்களை எல்லாம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் தஆலா எங்கே என்னை நான் உணராமலே காப்பாற்றி இருக்கிறான், எங்கே என்னை உயர்த்தி, கஷ்டங்களை விடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அடிமையாக மார்க்கெட்டிலே விற்கப்பட்டு அவர், அதாவது அந்த மன்னனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக ஒரு வரப்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, எனது இறைவன் என்னை சிறப்பாக வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே நாம் மக்களிடத்திலே எந்த அந்தஸ்திலே இருக்கிறோம், எப்படி அவர்கள் எம்மை பார்க்கிறார்கள் என்பதல்ல, அதல்ல எங்களது பார்வை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் அதைத்தான் சொன்னார்கள். மினல் கரியத்தைனி அதீம், இந்த வஹி இந்த 2 ஊரிலேயும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அந்தஸ்தான மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என்றுதான் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதல்ல பார்வை. அல்லாஹ்விடத்தில் என்ன பார்வை? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்டுடைய மார்க்கெட்டிலே விற்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஷரஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா, அவரை அற்பமான கிரயங்களுக்கு, திர்ஹங்களுக்கு விட்டார்கள், சீப்பாக விற்றார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் நபியாக இருந்தார். அல்லாஹ்விடத்தில் அவர் என்ன, நபியாக இருந்தார். மக்களுடைய பார்வையில் நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்து தொழுகிற நேரத்தில் அல்லாஹ் எனக்கு செய்த அருள்கள் என்ன, அல்லாஹ் எம்மை தடுத்த ஆபத்துக்கள் என்ன என்றெல்லாம் யோசித்து, அதற்கு நன்றியாக அல்லாஹ்வுடைய பாதைக்கு நான் என்ன செய்தேன், அல்லாஹ்வுடைய தீனுக்காக எத்தனை அழைப்புகளை செய்தேன், அல்லாஹ்வுடைய தீன் உயர்ந்ததாக மற்றவர்களிடத்தில் தெரிவதற்கு நான் என்ன பணி செய்தேன். எனவே ஒவ்வொருவரும் இதை ஒரு நியமத்தாக நினைத்து விட்டார்.